இப்ப ஆண்டவர் சொல்றார், fill your heart with the follow up word of God. உங்க இருதயத்தை தேவனுடைய வார்த்தையின்படி செலுத்துகிற ஒரு இருதயமாக நீங்க மாற்றுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். or else நீங்க நீதியையோ ஜீவனையோ மகிமையோ பெற முடியாது. So much of failures in Christian life. Yeah, they don't travel with the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 1ஆம் தேதி தேவனுடைய ஆசீர்வாத வசனமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் தியானித்தோம். அநேக ஆசீர்வாதங்கள் நாம கடைபிடிக்க வேண்டிய கடைபிடித்தல் நிமித்தமாக தான் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கு. ஜீசஸ் அப்படின்னு சொன்னா அது ஆசீர்வாதத்துடைய ஒரு திறவுகோல் தான். அது சொன்னதுனால எல்லாமே வந்துடுறாங்க. எவ்வளவு பெரிய கப்பல், எவ்வளவு பெரிய ஏரோப்ளேன், எவ்வளவு பெரிய வீடு, we have a small locking system to open, we have a key to. Likewise in the Christian field, கிறிஸ்தவ உலகத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நாம் வருகிறோம். அந்த ஆசீர்வாதத்துடைய ஒரு ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதம். It was predetermined by the Holy God. அது தேவனால் முன்குறிக்கப்பட்டு, நாங்கெல்லாம் 40 வயசுல ரட்சிக்கப்பட்டோம். ஏன் ஒரு 15 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்? ஆனால் அவருடைய முன்குறிப்பு எனக்கு அந்த 40ஆம் வயது. So not only the beginning is important, the process is very much most important. ஆண்டவர் சொல்ற துவக்கம் அது அற்பமாக இருக்கலாம், முடிவுதான் சம்பூர்ணம். இந்த சம்பூர்ணம் எங்க இருக்குன்னா the process தான். என்னோட அழைக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர், என்னோட பைபிள் காலேஜில் சேர்ந்தவங்க எத்தனையோ பேர், என்னோட ஊழியங்கள்ல சேர்ந்தவங்க எத்தனையோ பேர். பட் உங்க ப்ராசஸ் நீங்க புரிந்து, உங்க நோக்கத்தை நீங்க புரிந்து நீங்க நடக்கிற பொழுது அந்த பாதை எப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கிற பொழுது that we can see the varieties in our life. அங்கே பலவிதமான உன்னதமான அனுபவங்கள், பல மகிமைகள். நீங்க யார் இடத்துல எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ அவங்க வரைக்கும் அந்த மகிமையை அவங்க பார்ப்பாங்க. இன்னொருத்தர் வேற ஒரு காரியத்துக்காக அழைச்சிருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு ஏற்றபடி உங்களை பேச வைப்பாரு, அவங்க அந்த மகிமையை வரைக்கும் பார்த்துருப்பாங்க. ஆனா நீங்க எத்தனை மகிமையை பார்த்துட்டீங்க? 2 பார்த்துட்டீங்க. So உங்க process ஆண்டவர் எடுத்து அதை பயன்படுத்துகிற விதம், it will be entirely different from the biological birth. நாம் எப்படிப்பட்ட ஒரு பிறப்பு பிறந்திருக்கிறோம்? For a man and a woman. ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பிறக்கப்பட்டிருக்கிற ஒரு பிறப்பின் அடையாளம் தான் நீங்களும் நான். It is called as a biological birth. அது இந்த சரீரத்துல ஒரு கொசு கூட பெற்றுக்கிற மாதிரி தான் நீங்களும் பெற்றிருக்கிறீங்க. கொசுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது இதுல பிறப்புல. பட் பிறக்கப்பட்டிருக்கிற நீ எதற்கென்பதை அறிந்து கொள்ளுகிற உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குமானால் you will be treated as a special spiritual birth in the concept of the Lord. பயாலஜிக்கலா பிறக்கப்பட்ட நீ எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதற்காக இன்னும் நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார்? சபைக்கு வராட்ட கூட ஜீவனோட உங்களை மறுபடியும் அழைச்சிருக்கிறாரு.
எல்லாரும் போன மாசம் கரெக்டா வந்தோமா? முடியல, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், வீட்டுல சில பிரச்சனை, சண்டைகள்ல முதல் வேலை என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போக முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் விக்டரி. கடைக்காரன் நைட்டு வந்து திட்டிட்டு போயிருப்பான். அந்த மூடு பாருங்க, தூங்குனதுல இருந்து காலையில எழுந்ததுல இருந்து ஞாயிற்றுக்கிழமை சபை முடிகிற அந்த 11, 12 மணி வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிட்டேன். அது என்னன்னு தெரியல. இந்த 11 சபை முடிஞ்ச அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த சண்டை பிரச்சனை என்ன அந்த மைண்ட்ல இருந்து அப்படியே ஃப்ரீ ஆயிட்டு இறங்கி. தேவஜனமே, இப்ப நைட்டே ஏற்படுகிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான போக்கஸ் உனக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். நமக்கு அது வெளிப்பாடா தெரியல. ரெவலேஷன் நம்ம காணணும், சொப்பனங்கள் நம்ம காணணும். நம்ம சொப்பனத்தை அவன் தானே தெரியறா. சண்டை போடுறவன் தெரியறா, சண்டைக்கு வர்றவன் தெரியறா, யாரோ கூப்பிடுற மாதிரி எங்கேயோ கேட்ட குரல் என்னென்னோ வருதுங்க. ஏன் ஆண்டவருடைய ப்ராசஸ் ஏன் நமக்கு சொப்பனமா வர மாட்டேங்குது? உங்களுக்கு அப்படிதான் வருதா? Now, ஆண்டவர் நீதிமொழிகள் 21:21 படியாக God attaches a covenant in our Christian life. ஒரு அட்டாச்மெண்ட் வேணும். அந்த மைக் கூட நான் பேசுறேன், இது எப்படியே பேசுறாலும் பேசுதான் மைக். ஆனா யார் யார் பேசுனாங்களோ அதுவும் வெளியே வரும், நான் பேசும்போது அதுவும் உள்ள போகும். அப்ப நம்ம எனக்குன்னு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறேன். எதுக்கு? ஒரு ஃபாலோ அப், ஒரு பின்பற்றுகிற அனுபவங்கள். என்னைக்காவது நான் இல்லாத பேசி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இது இல்லாத யாருக்கோ வச்சு பேசி பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்ன இருக்குதோ. சோ தேவச்சனமே, வசனங்கள் எத்தனையோ இருக்கு பைபிள்ல, எத்தனையோ குறிப்புகளாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு சம்பவங்கள் நான் இந்த பைபிளை படிக்கும் போது பார்த்தா அவர் பயங்கரமான டெக்னிக்கல் பர்சன், பயங்கர ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஒரு மனிதனை இந்த கூட்டம் இப்படிப்பட்டது என்று தெரிந்துதான் சில சம்பவங்கள் அனுமதிக்கப்பட்டு எழுதப்பட்டது. சோ இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வுல இதுவரைக்கும் வாழ்ந்து வளர்ந்து வந்துட்டோம். ஏதோ வெந்த சோறை சாப்பிடுறோம், பிரியமானதை சில சமயம் சாப்பிடுறோம், பிரியம் இல்லாததை சாப்பிடுறோம், சில நேரம் பட்டினியா இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வளர்ச்சி இன்னைக்கு இத்தனை வயசு வரைக்கும் என்ன கூட ஆகஸ்ட் வந்து 65 கொண்டாட வேண்டியதுதான். கொண்டாடலாமா? இல்ல சந்தேகம் இருக்குதா யாருக்குன்னா? அந்த ஆளு இருப்பானா இருக்க மாட்டானா? இப்போ நம்முடைய லைஃப் ஸ்ட்ரக்சர், லைஃப் ஸ்டைல், இவைகள் நம்முடைய உலக பிரகாரமான ஆகாரத்தில் இல்லை. நம்முடைய முன்னேற்றங்கள் உலக பிரகாரமான முன்னேற்றத்துக்கும் நமக்கும் கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசமானது. நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவின் அடிப்படையில தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அது தத்துரூபமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க கொஞ்சம் ஜெபிச்சா சரியாகும். யார்? கிறிஸ்தவனை பார்த்து. எந்த கிறிஸ்தவனை பார்த்து? மழை இல்லை, பஸ்ல போயிட்டு இருப்பாங்க 2 பேர். அதுல ஒருத்தன் கிறிஸ்தவனா இருப்பான், ஒருத்தன் நான் கிறிஸ்டியனா இருப்பான். சொல்லுவான், பிரதர் கொஞ்சம் நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். என்ன வந்துடும்? மழை வந்துடும். ஒரு நம்பிக்கை. தேவன் யார் என்று அறியாதவனும் ஒரு நம்பிக்கைக்குள் இருக்கிறான். ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அறியாத வச்சிருக்கிற நம்பிக்கை. இப்ப நீங்களும் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, சந்தோஷம் தான். யார மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? அந்த அறியாதவனை போல உள்ள அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் உங்க நம்பிக்கை இருக்கு. இப்பதான் சிந்திக்கப்பட வேண்டிய நிலைமை. அறியாதவன் வைத்திருக்கிற நம்பிக்கை அது அவனுக்கு அது போதுமானது. ஆனா தேவனை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த நம்பிக்கை வைப்போமானால் இந்த நம்பிக்கை பத்தாது. காரணம், we are being selected, we are being identified, we are being called for some purpose. தேவனுக்கென்று ஏதோ ஒரு காரியத்துக்காக அழைக்கப்பட்ட நீங்கள்
ஒரு ஆர்டினரி பர்சன் வைத்திருக்கிற விசுவாசத்தை போல, நம்பிக்கையை போல நீங்களும் நானும் இருப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அந்த அழைப்புக்காக நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. So something behind the naturality, இயற்கையை காட்டிலும் இன்னும் அதிகம் வித்தியாசமுள்ள ஒரு வாழ்வுக்கு தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. So 21 நீதிமொழிகள் புத்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமானால், நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடையும். இப்போ நம்ம பல மிராக்கிளை நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறோம், பல அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறோம், பல காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம், பல காரியங்களில் மற்றவங்களை காட்டிலும் to be great on the victorious greatest side, ஒரு வெற்றியுள்ள ஒரு மகிமையான ஸ்தானத்தில் இருப்பதற்கு தான் நீங்க எல்லாருமே அவங்களை யோசனை பண்ணுவீங்க. அப்படிதானே? இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற அந்த மகிமை, அந்த குளோரியஸ் எங்கிருந்து வரும்? கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்க தான். பைபிள் ஒரு நைட் ஸ்டாண்ட்ல இருந்துடக்கூடாது. எப்போதும் போல இரவுல பொதுவா பாடம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படிச்சுட்டு அதை படுக்கிற இடத்துக்கு பக்கத்துல வச்சிருவாங்க. இப்போ பைபிள் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல எங்க இருக்கு? ஒரு நைட் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது. இப்போ அறிந்து கொள்ள வேண்டிய அறிவோ ஞானமோ, it should be differentiated. உங்க அறிவும் ஞானமும் it should be differentiated from other things. நீங்க வாயின் வார்த்தைகள் எதை சொல்லுகிறீங்களோ அது இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, பின்பு அது பிரகடனப்படுத்தப்படுகிறது. It becomes activated. செல்லு கடைக்கு போய் பணத்தை கொடுக்கிற வரைக்கும், அவர் வாங்குற வரைக்கும் ஆக்டிவேட் பண்ண மாட்டார். நம்பிக்கை இருந்தா வேணா பண்ணிடுவார். பூசா வரா, அவர்கிட்ட காசை வாங்கிட்டு அவர் என்ன பண்றாரு? ஆக்டிவேட் பண்ணாங்க. ஒருவேளை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கூகுள் பே வேலை செய்யல, இல்ல அவர் கொடுக்கல, ஏமாத்துறவரா இருந்துட்டாரு. இது ஒரு ஆக்டிவேஷனுக்கு அவ்வளவு தேவைப்படுது. சோ உங்களுக்குள் இந்த குளோரியஸ் அனாயிண்டிங் நீங்க பெற வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைகிறான். He visions. So நம்முடைய வாழ்விலே இந்த குளோரியஸை பார்க்க வேண்டுமானால், there must be a follow. That is called as பின்பற்றுகிறவனாக, பின்பற்றுகிற அனுபவம். ஹீப்ருல ரேஷ், தாலத், ஃபே. Resh is defined as head or human. Dalet is doorpost. Fe is mouth. It is called as row. Today, தேவச்சனமே ஒரு ஃபாலோ, ஒரு பின்பற்றுகிற அனுபவம். ஒரு ரோடு பாக்குறீங்க, இந்த சர்ச்சுக்குள்ள வரீங்க, you follow how the road enters right from the beginning. தெருமுனையில இந்த சைடு ரெட்டக்குழா, அந்த சைடு ஒரு காயிலாங்கடை, உள்ள நுழைகிறீங்க. ஒரு ஃபாலோ, உங்க கண்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நடக்கிறீங்க, உங்களை அறியாமலே இந்த கேட் வந்த உடனே உள்ள வரீங்க. குடும்பமான வரைக்கும் உட்கார்ந்த சீட்ல தான் உட்கார்ந்தீங்க. இந்த ஹியூமன், when he enters the door, Lord Jesus Christ,
when you enter the door post, ஆண்டவர் சொன்னார் நானே வாசல். இந்த நானேங்கிறதுக்கு நிறைய இருக்குது. நானே திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி. நானே ஒளியாய் இருக்கிறேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நிறைய காரியங்கள் அவர்தான். இப்ப நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையினால் கிடைத்திருக்கிற லைஃப். God is activating me for His purposes. We are being called to confirm His purposes. So தேவச்சனமே, உங்க வாழ்க்கை பின்பற்றுகிற அனுபவம், நீங்க யாரை சார்ந்து வாழ விரும்புறீங்க? அப்படி வாழ விரும்புகிற பொழுது உங்க வாய் எதை சொல்லும் என்றால், you will be following the word of God. பின்பற்றுகிற அனுபவம் என்ன? not by activity or not by emotions. உங்களுடைய உணர்வு அடிப்படையில் துதி ஆராதனை சரீர ஆடுது ஆட்டம். துதி ஆராதனை நம்ம எப்படி இருக்கிறோம்? அடி நாடி நரம்பெல்லாம் விளையாடுது உள்ள. பாட்டை கையை தட்டி ஆராதிக்கிறோம். இந்த ஃபாலோயிங் is not emotion or activity through emotion. உள்ள ஒரு உற்சாகம் எழும்புது பாருங்க, அந்த எழுப்புதல் following the word of the God கிடையாது. நீ போனா, நான் சர்ச்சுக்கு சரியான டைமுக்கு போன போது, என்னங்க சரியான டைம்? அது ஆரம்ப நேரத்துக்கு போகல, பாடல் நேரத்துக்கு போகல, சங்கீத தியானத்துக்கு போகலைங்க. ஆராதனைக்கு போன பாருங்க, ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டம் இருந்தது பாருங்க. அப்பா சாமி, இந்த வாரம் முழுவதும் பேட்டரி சார்ஜ் ஆகி போச்சு. வேற ஒண்ணு இந்த காலில் முட்டு வலி கிட்டு வெளியெல்லாம் போயிடுச்சு. அதுதான் பேட்டரி சார்ஜ். அதுவா பேட்டரி சார்ஜ். ஃபாலோயிங் தி வேர்ட் ஆஃப் தி காட். உங்க துதிகளிலே அவரை ஆராதிப்பதில் மைண்ட்ல என்ட்ரி இல்லாம இருந்த இடத்துல இந்த வார்த்தைகள் ஒரு என்ட்ரி உள்ள பாயிண்ட். அது ஒரு டோர் திறக்காது அவ்வளவு ஈஸியா. பிகாஸ் இது ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு வந்த போதிலும் கூட வெற்றி மேல் வெற்றி வரும் என்று பாட்டு வேணா பாடுறோம். நம்ம வெற்றி வந்திருக்கான 2 குழந்தை தாங்க எக்ஸ்ட்ராவா பிறந்தது. அது வெற்றியா? மனிதன் அறுபத்தி 69 குரோமோசோம்ஸோடு கூட பிறக்கப்படுகிறவனாக இருக்கிறான். One is biological father, another is biological mother, another is spiritual. மூன்றாவது என்னவாக நம்மோடு கூட சேர்கிறது? ஆவிக்குரியவை. உலகத்துல வேற எந்த இதுவும் இந்த 3 குரோமோசோம்ஸ் இல்லை. மேல் அண்ட் ஃபீமேல் உடைய குரோமோசோம்ஸ் தான் பிறகு. பட் only the man, the human, because it's because of the God's kindness. நம்மீது வைத்திருக்கிற தேவனுடைய அந்த பிரியம் ஒரு மண்ணையே மனுஷனாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அங்கே சுவாசத்தை ஊதினார். அந்த மண் என்னாச்சு? ஜீவ சுவாசமுள்ள ஆத்மாவாக மாறப்பட்டது. தேவஜனமே, something we have to follow through spiritual. எதையாவது நாம் ஆவிக்குரியவைகள்ல நாம நடந்துதான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் ஃபுல்லா ஹெட் மைண்டட்லயே வண்டி ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம நீங்க படிச்ச படிப்பு, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க அப்பா அம்மா, உங்க அம்மா, உங்க தாய் தகப்பன், வம்ச வழி, இவங்களுக்குள்ளேதான் உங்க ரொட்டேஷன் இருக்கும் பாருங்களேன். டெய்லி உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ந்தவங்க, வளராதவங்க, இருக்கிறவை, இருக்கப்பட்டவை, your follow up is only with your family, with your friends and with your neighbors.
அது மிஞ்சி போச்சுன்னா ஒரு 200 பேர் இருப்பாங்க உங்க கூட்டத்துல. நீங்க பாக்குற சந்திக்கிற நபர்கள் யாரா இருந்தாலும் ஒரு மாசத்துல இதை தாண்டாது. பட் following the word of the God, இங்க ஒரு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்ன? நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன். இங்க யாராவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தை பேரம் கொள்ளு தாத்தா கொடுக்கிறவன் கொடுக்காதவன் ஏதாவது போட்டிருக்கா? எனிதிங் ஐடென்டிஃபை பண்ணி போட்டிருக்கா வேத வசனம்? இல்ல. இங்க வேதம் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இவைகள் பல அர்த்தங்கள் இருக்கு இந்த ரொடிஃப்ல. ஒன்று persecute, pursue, follow after, follow, chase, flight, persecutors, pursue, miss, இப்படி போன்ற பலவிதமான அர்த்தங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவச்சனமே, நம்ம படித்திருக்கிற பாட புத்தகம் just to seek a job, ஒரு வேலைக்கு போறதுக்கு மாத்திரமே. டாக்டர் படிக்கிறவங்க டாக்டர் வேலைக்கு, இன்ஜினியர் படிக்கிறவங்க இன்ஜினியர் வேலைக்கு, அக்கவுண்டிங் படிக்கிறவங்க அக்கவுண்டிங் வேலைக்கு. ஆனா இதை தாண்டி தெய்வீக பணிக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற படிப்பின் ஆதாரமாகிய பரிசுத்த வேதாகமம் is given as a task. அது நமக்கு எதுவாக கொடுக்கப்பட்டிருக்கு? டாஸ்க். இவைகளை அறியாம நீங்க பெற்றிருக்கிற எல்லாம் ஓகே தான், வேர்ல்டு வரைக்கும் தான், உலகம் வரைக்கும் தான். வாழ்ந்து செத்துட்டு போனா 2வது 3வது தலைமுறை மறந்துடுவான். ஒண்ணு, காந்திய மறந்துட்டாங்களா? நோட்ல தாங்க. நேருவை மறந்துட்டாங்களா? அவர் நோட்லயும் இல்ல, அவர் என்ன புஸ்தகத்தில் இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, சரித்திரம் படைத்தவர்களுக்கே அது உலக சரித்திரமா இருந்தா அது உலக சரித்திரத்தோடு கூட தான். பட் பைபிள், whoever had done adventures for the Lord, whoever have suffered for the Lord, பைபிள்ல வந்திருக்கா? வந்துருச்சா? தேவச்சனமே, they have been given as character and attitude study. அதை குணாதிசயங்கள் நடத்தைகள் மூலமாய் கற்றுக்கொள்வதற்காக the eventual ஒரு textual message ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. So following the word of God is important. நம்முடைய வாழ்க்கையில இதுவரையில் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், சந்தர்ப்பங்கள், எத்தனை பேர் யூட்டிலிட்டி அது தேவனுக்கு என்று பண்ணியிருக்கிறீங்க? அதை பண்ணவன் சிறப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன். அது வேர்ல்டுக்கு நீ எவ்வளவு விதைக்கிறியோ 1 ஏக்கராவில் அதுக்கு தகுந்த பலன், 100 ஏக்கராவில் விதைச்சுன்னா அதுக்கு தகுந்த. சோ சேம் கான்செப்ட். நீங்க ஆண்டவருக்குள் விதைத்து பாருங்க, நீங்களே ஒரு சீடா மாற பாருங்க. உங்களிலிருந்து பலவிதமான அவுட்புட்ஸை தேவனால் கொண்டு வர முடியும். காரணம், வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் அவன் நீதியையும் அவனுடைய வாழ்விலே ஜீவனையும் அவன் மகிமையையும் கண்டடைவான். He can vision and he can receive it. He can inherit everything right from the word of the God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவன் அதை பெற்றுக்கொள்ளுவராக இருக்கிறான். தேவச்சனமே, இவைகளை குறித்து கடந்த 1ஆம் தேதி ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே நான் தியானத்தை ஆரம்பித்தேன். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். There was a dreamful incident with Jacob. இங்கே சொப்பனத்தின் ஈடுபாடுடைய யாக்கோபை இந்த வேத வசனம் சித்தரிக்கிறது. இந்த சொப்பனம் அவருடைய வாழ்வில் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைக்கப்பட்டது.
நடக்க போறவைகள். What was the transformation kept by the Lord to Jacob? தேவனால் யாக்கோபுக்கு வைக்கப்பட்டிருந்த சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள், பங்குகள், நன்மைகள் எல்லாம் God revealed some 6 years before to Jacob in a dream. தேவச்சனமே, யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்படைத்தான். When he was driven away by his mother to go to his uncle Laban's house, it was the plan of the Lord. தேவனுடைய திட்டமாக இருந்தது, தேவனுடைய சித்தமாக இருந்தது. பாரமுள்ள ஒரு சிச்சுவேஷன். தேவச்சனமே, தேவன் பாரமுள்ள சிச்சுவேஷன்ல உங்களோடு கூட இடைபடுகிற அனுபவம் வந்தது. பட் யூ ஹேவ் மிஸ்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோடு கூட பேசி இருக்கிறார் தேவன், நான் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் God is a faithful God. அவர் உண்மையும் உத்தமமும் உள்ள தேவன். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல, அவர் மனமாற, அவர் சொல்லியும் அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். இவ்வளவு தெரிந்திருக்கிற நீங்களும் நானும் சைபர்லே நின்று கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கரெக்டா சொன்னீங்களா? புரிஞ்சுதா சொன்னது? நீங்க எங்கேயோ கேட்ட குரலா? தெரிஞ்சுதான் சொன்னீங்க. But the word has not activated from our head, mind to soul. It is just acting as an emotional thing, that's all. சொன்ன உடனே சும்மா டக்கு டக்கு டக்கு. எனக்கு அறிந்து பல கிறிஸ்தவர்கள் நீங்க இருக்கிற ஸ்டேஜில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால ஒண்ணு நீங்க உங்களை குறைவா நினைச்சுக்க வேண்டாம். தங்க பஸ்பம் தின்ன வேணும் எங்க? அப்ப நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. இங்கே யாக்கோபுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தை தீர்க்கமா சொல்லுகிறார். அழைத்த அழைப்புல இதோ அடியேன் இருக்கிறேன். When God has called you, அது தரிசனமா இருக்கலாம், சொப்பனமா இருக்கலாம். மாஸ்டர், தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் கொஞ்சம் அர்த்தம் சொல்லி கொடுத்துருங்க. யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா தரிசனம் தெரியுமா? தரிசனம் கண்ணை மூடிக்கிட்டே இருப்பான், நான் தூங்க மாட்டான், அப்படி ஃப்ரண்ட்ல ஓடும், அதுக்கு பேர் தரிசனம். தூங்கிடுவீங்க, அதுல ஒண்ணு தெரியும், அதுக்கு பேர் சொப்பனம். எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? மொக்கை இல்லை நீங்க, புரிஞ்சுட்டீங்களா? நீங்க மொக்கையா சொல்லுங்க, நான் மொக்கை இல்லை. அப்ப உங்களோட இனிமேல் ஆண்டவர் சொப்பனம் சொன்னா என்ன செய்வீங்க? இதோ அடியேன். இப்ப யாக்கோபு அவனுடைய வாழ்வு நிக்குது. என்னமா நிக்குது? மாமனார் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல இருந்து அம்மா சொல்றாங்க, இரவோட இரம்பு விட்டா சவாரி கிளம்பி. இப்போ கண்டடைகிற ஃபாலோ அப் எது இருந்தா எதை கண்டடைவோம்? இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில there was some problems. அதே 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். யாக்கோபு லாபான் வீட்டுக்கு வர வரைக்கும் லாபானுக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லல. யாக்கோபு போன பிற்பாடு it was multiplied. லாபானுக்கு அதிகமா கிடைச்சது உண்மைதான். ஆனா என்னன்னா, லாபானுக்கு எடுத்துக்கொண்ட பங்கை பார்க்கிறோம், யாக்கோபுக்கு சேர்க்கப்பட்ட பங்கு இதை விட ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் விஷயம். நல்லா விளங்குதுங்களா? இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆசீர்வாதம்
யாக்கோபு போய் லாபானுக்கு கிடைக்க பெற்றது. ஆனா ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? இந்த மாதிரி குட்டிகள் இருந்தா இந்த குட்டிகள்லாம் லாபானுக்கு, இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள்லாம் இருந்தா அதெல்லாம் யாருக்கு? யாக்கோபுக்கு. இப்போ யாக்கோபுக்கு சேர்க்கப்பட்டிருப்பதை லாபானை காட்டிலும் அதிகம். ஆனா லாபானுக்கு அவன் வெறுமனை சம்பாதித்ததை காட்டிலும் யாக்கோபு வந்ததுக்கு அப்புறம் சம்பாதனை அதிகம்தான். ஆனா இதை காட்டிலும் அவனுக்கு அதிகமா போகுது. தேவச்சனமே, நம்ம லைஃப் ஆண்டவர் வித்தியாசமா தான் நடத்துவார். நம்மள ஸ்பெஷலா தான் நடத்துவார். இந்த ரெண்டு இருக்கிறதுனால நமக்கு விரோதிகளும் எக்ஸஸா தான் இருப்பாங்க. உங்கள்கிட்ட சாப்பிட்டவங்க தான் உங்களுக்கு விரோதியா இருப்பான். உங்களால் அனுபவிச்சதான் உங்களுக்கு விரோதியா இருப்பான். நீங்க எங்க போய் நன்மை செய்ய இறங்குனீங்கன்னா அங்கதான் உங்க காலை அவன் உடைப்பான். Never worry about anything. அதை குறித்து கவலைப்படாதீங்க. நஷ்டம் அடைஞ்சதா கவலைப்படாதீங்க. A day will come. ஒரு நாள் வரும். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட சொப்பனத்தை ஆண்டவர் நன்மையாக நிரப்புகிறார் யாக்கோபுக்கு. அன்றைக்கு அந்த கேரக்டர்ல யாக்கோபு எப்படி நடந்தான் என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, யாக்கோபு பெற்றிருக்கிற அந்த அதிசயம், அந்த அற்புதமும் உங்க வாழ்வில் நடக்கும். அதுக்குதான் இந்த வேத வாக்கியம். இத சாலமோன் ஏதோ ஒரு தோல் சுருள்ல எழுதுனத கற்றுக்கொண்டார். அதை அபியாசப்படுத்தினார். He won the battle. சாலமோனை போல ஒரு ஞானி இந்த உலகத்தில் இனிமேல் பிறக்க போறதும் இல்ல, இதுவரைக்கும் இருந்ததோ. He stood omnipotent. அவர் தனக்கு நிகர் யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் பல மடங்கு உள்ளவர். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர கிடையாது. சோ தேவச்சனமே, இங்கே லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். இதுவரை யாக்கோபு என்ன நினைச்சிட்டு இருக்கிறா? நம்ம வந்தோம், என்னையும் அதிகமா தேவன் ஆசீர்வதிச்சார், லாபான் இப்ப இருக்கிறதை காட்டிலும் அதிகமாக லாபானுக்கு ஆசீர்வதிச்சார் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருந்தார். வாசிக்க கேட்டோம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்றைய முந்தின நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டார். தேவச்சனமே, உங்க லைஃப்ல நீங்க ஒரு பிரஸ்தாபத்தை உங்களுக்குள் உணர்வாக எடுத்துக்கொள்ளலாம். அது நீங்க இருக்கிற வீடா இருக்கலாம், உங்க பார்ட்னரா இருக்கலாம், உங்க லைஃப் ஃபேக்டரா இருக்கலாம். ஒரு சேஞ்ச், ஒரு நெகட்டிவ் வருகிறது என்றால் உங்க லைஃப வேற ஆங்கிள் ஆண்டவர் பாசிட்டிவா மாத்த போறார். இங்கே ஆண்டவரை நம்பி யாக்கோபுடைய வாழ்வு இருந்ததுனால அவருடைய தாட்ட ஆண்டவர் நடத்துறாரு. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த பொழுது there was a follow through the word of the God. தேவனை சார்ந்து பார்க்கிறார். அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் இன்றைக்கு அது வேறுபட்டு இருக்கிறதை கண்டார். It was a biological view. இந்த முகநாடி மாறினது. இது எதை குறித்திருந்தது? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்தது. ஸ்பிரிச்சுவல் வந்தது, ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல்னால. ஆனா முகநாடி வேறுபட்டது எதனால? பயாலஜிக்கல். தேவச்சனமே, if you are a spiritual person, you can identify whether it is biological or spiritual. Hallelujah. நான் சொன்னது எத்தனை பேருக்கு விளங்கிச்சுன்னு தெரியல. நீங்க ஸ்பிரிச்சுவல் இன்வேட்ல வாழ இருந்தீங்கன்னா, ஆவிக்குரிய வார்த்தையை கொண்டு நீங்கள் நடைமுறையில் வாழ இருந்தீங்கன்னா, biological problem you can identify.
இதுதான் கான்செப்ட். யாக்கோபு ஸ்பிரிச்சுவலா பார்க்கிறான். எதை பார்க்கிறான்? ஆசீர்வாதங்கள் தேவன் கொண்டாந்து அள்ளி தள்ளுறார். ஆனா லாபான் அவனுடைய பிள்ளைகள் எந்த ஆங்கிள் பார்க்கறாங்க? உலக பிரகாரமான பயாலஜிக்கல் சர்வே. யாக்கோபு முகநாடி மாறி இருக்கிறதை பார்க்கிறான். தேவச்சனமே, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல்ல பிரச்சனை வராது. பயாலஜிக்கல் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை. தேவச்சனமே, இங்கே வேதத்தின் ஒரு வார்த்தை, அவர் ஹார்ட் இஸ் அவர் பிலீஃப் சிஸ்டம். உங்க இருதயம் தான் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. உங்க இருதயம் கேடும் கிறுக்குள்ளதா இருந்தா இந்த பயாலஜி மாறுது. இப்ப ஆண்டவர் சொல்றார், fill your heart with the follow up word of God. உங்க இருதயத்தை தேவனுடைய வார்த்தையின்படி செலுத்துகிற ஒரு இருதயமாக நீங்க மாற்றுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். or else நீங்க நீதியையோ ஜீவனையோ மகிமையோ பெற முடியாது. So much of failures in Christian life. Yeah, they don't travel with the word of God. அவங்க தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க வாழ்க்கையை டிராவல் பண்ண வைக்கல. அவங்க உலக பிரகாரமான சிந்தைகளிலே அவங்க தங்களை டிராவல் பண்ண வைக்கிறாங்க. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம், மாம்சத்தின் சிந்தையோ மரணம். அது மரணம். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற அந்த ஆத்மா என்ன ஆகுதா? பாவம்னா ஒருத்தர் கெடுக்கிறது இல்லை, அதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டது. என்ன சொல்றது வேதம்? அவர் ஹார்ட் இஸ் அவர் பிலீஃப் சிஸ்டம். இன்னிலிருந்து உங்க இருதயத்தை கடினப்பட்ட இருதயமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து மாற்றி தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் கலக்கப்பட்ட ஒரு கலவையாக உங்க இருதயம் இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கல்லான இருதயத்தை கொடுக்கவில்லை, உங்களுக்கு சதையான இருதயத்தை. It can do anything. ஒரு கல்லான இருதயம் டோட்டல் வம்சத்தை காலி பண்ணிடும். பிசாசு ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறான். எப்போ உங்க பேர பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்க போது அதை கெடுக்க நினைக்கிறான்னா, இன்னைக்கு கல்யாணம் ஆக போற ஒரு நபரை பிடிப்பான், அவனுக்கு ஒரு மொக்க பார்ட்டியை கொண்டு வந்து சேர்ப்பான், கல்யாணம் ஆகும், பிள்ளைகள் பிறக்கும். இங்க ஸ்டார்ட் பண்ண ஒர்க்க அந்த கொள்ளு பேரண்ட் போய் முடிப்பான். சுத்த அந்த ஃபேமிலி டிரைவேட்டிவ்ஸ் எல்லாமே இப்போ கொள்ளு தாத்தா அவர் கூட பிறந்தவங்க, அவருக்கு யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க குரூப், அவங்களிருந்து பிறக்கப்பட்ட பிள்ளைகள், அவங்க ஸ்பௌசஸ், அதுக்கப்புறம் பேரம் பேத்தி, அவங்களது கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி. ஒரு நபரை சந்திச்சா, ஒரு நபரை வச்சு என்ன பண்ணிட்டா, டோட்டல் ஜெனரேஷன்ஸ், 4 தலைமுறை 160 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிளான் பண்ண பிசாசின் சிஸ்டம் ஒரு நபரை கொண்டு வீழ்த்த பிசாசால முடியும். தேவச்சனமே, ஒரு பிசாசால முடியும் என்றால், ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நீ ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கு இது வரைக்கும் உன் மிஷின் ஓடல. நானும் எவ்வளவு தள்ளி விட்டு தான் பாக்குறேன் இந்த மிஷின் ஓடுமான்னு. ஓடுது, மறுபடியும் ஸ்டக் ஆயிடுது. போன் போடுறாங்க, பாஸ்டர் பிரச்சனையா இருக்கு. சரி, நான் பேச பதில் கொடுக்குறேன். அது கைவெளி, அது ஒரு குரோசின் அனாஜன் தான் இருக்கு, அது ஒரு டோலோ 650 தான் இருக்குது. மறுபடியும் என்ன செய்த? மறுபடியும் டோலோ 650
தேவச்சனமே, தேவன் அப்படிப்பட்ட சரீரத்தையா ஆதாமுக்குள் நிறுத்தி வைத்திருந்தார்? Never. He can live for thousands and infinity years in this world with all blessings. சகல ஆசீர்வாதங்களோடு கூட வாழ்வதற்காக தான் God impacted with the Father, the Son and the Holy Spirit with Adam. ஒரு இம்பாக்ட் கொடுத்து வச்சிருந்தார். எதை கேட்டாலும் it can be opened. எதை பிரியப்படுகிறீங்களோ it will be done by you yourself with the word of the God. அது இல்லாததுனால என்னாச்சு? டொமினியன் பவர் எதற்குள்ள கொடுத்து வச்சாரோ டொமினியன் பவர் இல்லாதத இவன் பிரியப்பட்டான். தேவச்சனமே, இங்கே முகநாடி வேறுபட்டிருப்பதை ஆதியாகமம் 31:2 வசனத்திலே பார்க்கிறோம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த பொழுது அது நேற்றைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருப்பதை கண்டார். Now God moves Jacob with a spiritual entry. ஒரு ஆவிக்குரிய என்ட்ரிய இப்போ ஜேக்கப்போடு கூட வைக்கிறார். ஏன் இதுக்கு மேல இங்க இருந்தா செல்லுபடி ஆவாது. லாபான் தீட்டுல மரத்திலே கூறு பார்த்துட்டான்னா மரம் எடுத்து தீட்டாங்க, கத்தி தீட்டி பார்க்கறாங்க. அது வெட்டுதான் என்ன செய்யலாம், வேற ஒரு மரத்துல வெட்டி பார்க்கல. தீட்டின மரத்தை வெட்டி பார்த்தா லேட்டா போச்சு, மறுபடியும் தீட்ட முடியுமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டு ஏற்கனவே இருந்த பிரச்சனை. ஆண்டவர் தீர்க்க மாட்டாங்க, ஆண்டவர் தீர்க்க மாட்டாங்க, ஆண்டவர் தீர்க்க மாட்டாங்க. நடந்த பிரச்சனைகள் இப்போ பிஃபோர் கமிங் இன்டு கிரைஸ்ட். அதை தீர்ப்பது எப்படி? இங்கே யாக்கோபு அதை தீர்த்து வெற்றிகளை பெறுகிறார். எப்படி வெற்றிகளை பெறுகிறார்? பின்பற்றுகிற அனுபவம். அதே தோற்று போன மனுஷன் தான் தேவனுடைய வாசல் வழியாய் போறான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறான். அவன் ஜீவனை கண்டடைகிறவனாய் மாறுகிறான். வாசிக்க கேட்போம் 3வது வசனத்தை. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ. நல்லா பாருங்க. the spiritual entry opens unto Jacob. முகநாடி வேறுபடுகிறது. Jacob approaches the Lord. மறைமுகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பைபிள்ல கொடுக்கப்படல. எந்த ஆலோசனையும் கேட்கல. அவன் எதை பிரகடனப்படுத்திட்டு வந்தான்? ஊர்ல இருந்து வெளியே வந்தப்போ லூஸ் என்கிற ஒரு ஊர். இந்த ஊருக்கு பேர் என்ன? லூஸ். அந்த ஊர்ல ஒரு கல் எடுத்து வைத்து நைட்டு கொடுக்குற. அவனுக்கு தெரியாது அது லூஸ் ஊரா இல்லையான்னு. இரவுல வந்து பல கிலோமீட்டர், நான் அந்த கிலோமீட்டர் கூட சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. அதனுடைய கிலோமீட்டர்ஸ் தூரத்தை சொல்லியிருக்கிறேன். நம்ம கிலோமீட்டர்ஸ் அவ்வளவு தூரம் நம்ம நடக்க முடியாது. இந்த பயம், அந்த வேகம் அவனை அடிச்சு கொண்டு போயிடுச்சு. நைட் அங்க போய் தான் கல் எடுத்து தலைமையில வச்சுட்டு, தலைக்கு கீழே வச்சுட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு நான் பெற்றுக்கொள்ளுகிற எல்லாவற்றிலும் தசம பாகத்தை சொல்லி ஒரு பலிபீடத்தை கேட்டு முடிச்சாங்க. தேவச்சனமே, அவனுக்குள் ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருந்த. அவன் சொன்னதை நினைச்சு 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 ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்கிறவனா இருந்தா இப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். இது சொப்பனம் அல்ல, இது தரிசனம். ஓகே, he was aware in his consciousness. அவன் தன்னுடைய நினைவு மண்டல பகுதியில அவன் சுய நினைவோடு கூட இருக்கிற அனுபவம். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தாருடைய தேசத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட.
தேவனுடைய தரிசனம். அருமையான தேவ ஜனமே, if you follow the word of that God, தேவன் உங்களோட பேசுவார். தேவன் உங்களோட இடைப்படுவார். இன்னைய வரைக்கும் என் லைஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, என் தேவைகள், என்னுடைய சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் சரியான நேரம், சரியான நபர்கள் மூலமாய் right from this fraction of second, இந்த ஒரு நொடியை பிரிச்சு அப்படி பிரிச்சீங்கன்னா, இதை ஒரு 100 பிரிச்சீங்கன்னா, இந்த நொடி பொழுது வரைக்கும் அவர் நடத்திட்டு தான் வரார். எத்தனையோ சரிவுகள், எத்தனையோ போராட்டங்கள். பைபிள் காலேஜில் 29ஆம் தேதிக்குள்ள பணம் கட்டி இருக்கணும், அப்பதான் நமக்கு மரியாதை. கட்டியாச்சு. கொஞ்சம் பேலன்ஸ் இந்த 1ஆம் தேதி கட்டியாச்சு. சோ ஹார்ட் என்னவா இருக்கு? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், the heart is our belief system. உங்க இருதயத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் பிலீஃப் சிஸ்டம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது what we believe about God. இது பிலீஃப் சிஸ்டம் சொல்லிடுச்சு. அதுக்காக எதையோ சிந்திச்சுக்கிட்டு அந்த பிலீஃபை நான் நினைச்சா, what is that? What we believe about God. தேவனை குறித்து நீ என்ன நம்பிக்கை நீ வச்சிருக்கிறியோ அதுதான் உன்னால சாதிக்க முடியும். உன் பிலீஃப் சிஸ்டம் உன் ஹார்ட்ல என்னவா இருக்கு? தேவனை குறித்து எந்த அளவினால் நீ அடக்கப்பட்டு உன் பிலீஃப் இருக்கோ அதுதான் நடக்குமே. அவரை பத்தி அறிந்து கொள்வதற்கு நீ ஒண்ணுமே ஒரு மக்கு பண்டாரமா இருந்து பைபிளே வச்சுக்கல வீட்டுல. அப்படியே வச்சிருந்தாலும் அது ஸ்லீப்பிங் ஸ்டாண்ட்ல இருக்குது. நான் கூட படுக்கிறோம், படுத்துட்டு அது எங்க வைக்கணுமோ அந்த பெட்டை கொண்டு போய் என்ன பண்ணிடுறோம். நம்ம பைபிள் என்ன இருக்கு? அந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப நாளா இருக்கு. இது ஸ்லீப்பிங் ஸ்டாண்ட். ஆனா அப்படியே எடுத்தா 23ஆம் சங்கீதம் பக்கம் தாயா தேஞ்சிருக்கு. அது அப்படி பைபிள் இப்படி பொறுத்திட்டு பாத்தீங்கன்னா மிச்சம் எல்லாம் புதுசாகுது. அந்த அழுக்கு படிச்ச பக்கத்தை எடுத்தீங்கன்னா அதான் 23ஆம் சங்கீதம். அதுக்கு அடுத்து ஒரு அழுக்கு படிச்ச பக்கத்து இருக்கு, அதான் 91ஆம் சங்கீதம். நீங்க அவங்களை பார்த்து கண்டுபிடிச்சலாம். அவங்க பைபிளை வாங்கினீங்கன்னா, சிஸ்டர் கடவுள் மேன்மையா வச்சிருக்காரு, டெய்லி 23 சங்கீதம் வாசிப்பீங்களோ, டெய்லி தூங்கும்போது 91ஆம் சங்கீதம் வாசிப்பீங்களோ? அந்த சிஸ்டர் கேட்க சரிக்கிறாங்க. ஆமாங்க பிரதர், இது 2 இல்லாத நான் எழுதுக்கிறது இல்லை, தூங்குறது இல்லை. இந்த 2 தவிர நீங்க வேற எதுக்கும் எழுதுக்கிறது இல்லை, வேற எதுக்கும் நீங்க தூங்குறது. இந்த 2க்கு தான் அவரு மூழ்கிக்கிறாரு, இந்த 2க்கு தான் அவரு தூங்குறாரு. மிச்சம் எந்த வேத வசனம் அவருக்கு? உங்களை பத்தி நான் சொல்லல. நீங்க அப்படி என்ன தப்பா எடுத்து போறீங்களா சாமி? நான் உங்களை பத்தி தான் சொல்லல. அப்படி ஏதாவது சொன்ன மாதிரி இருக்குதோ? தேவச்சனமே, we believe about God through Bible. Through Bible. This is our instruction manual. இது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? எப்படி எப்படி அந்த மாதிரி பாட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் பாட்டு இருக்குதுங்களா? எப்படி எப்படி தேவச்சனமே, it is the ultimately determination of our course of life. Ultimate na enna இங்கிலீஷ்ல தமிழுக்கு அது அதை தவிர வேற எதுவும் இல்லை. அதுதான் ஒண்ணே ஒண்ணு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. உங்க ஹார்ட்ல எந்த பிலீஃப் நீங்க பெர்ஃபெக்ட் பண்றீங்களோ அதுதான் உங்க கோர்ஸ் ஆஃப் லைஃப். அது பெர்ஃபெக்ட் டிட்டர்மினேஷன்ல, தீர்மானத்துல உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இங்கே யாக்கோபு was looking for the determination of the Almighty God to speak in his heart. அந்த ஹார்ட் தானே பிலீஃபா மாறணும். இப்போ அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். He had a follow up to receive the word of the God. இதை பின்பற்றுகிற அனுபவம் இங்கே யூ என்கிற இடத்துல யாக்கோப், he is entering the door of the Lord. Now he gets the speech of the Lord. So பின்பற்றுகிற அனுபவத்துல
God is very faithful. இப்போ யாக்கோபு என்ன வார்த்தை கேள்விப்படுகிறவனா இருக்கிறான்? சிந்தனை என்ன இருந்தது? அவங்க மாமானுடைய முகநாடி ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரே வாட் இஸ் மை ஆக்ஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். அப்படிதானே? நான் என்ன செய்யட்டும்னு கேட்டிருக்கோம். நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். எனக்கு கிடைக்கிறதுல எல்லாத்திலையும் உங்களுக்கு தசம பாகத்தை, பட் ஒருவேளை எனக்கு என் ஒர்க்கிங்க முடிஞ்சிச்சா இல்ல இன்னும் இருந்து லாபானுக்கு ஆசீர்வாதங்களை நான் தேடி தரணுமா? இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, யுவர் பார்ட் அண்ட் பாயிண்ட் ஹியர் இஸ் ஓவர். பாயிண்ட்னா நீ அங்கே நிக்கணும், பார்ட்னா செய்ய வேண்டிய கடமைகள். இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க? உங்க கடமை எங்க நடக்குது? நம்ம இன்னும் நிக்க ஆரம்பிக்கல, இன்னும் கடமையை பத்தி தெரிய ஆரம்பிக்கல. அதனாலதான் பழைய குருடி என்ன பண்றா, மறுபடியும் அந்த கடன்லே வண்டி போகுது. கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் போறது, நீங்க எல்லாம் கிறிஸ்டினான்னு ஒரு வேர்டை வேற சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் பைபிள் தேவையாங்கிற ஒரு வேற வேற கேட்கிறான். என் வீட்டுக்காரனே கேட்கிறான், உங்களுக்கு என்ன பைபிள் தேவையா? சர்ச்சைக்கு போகணுமா? நீ என்ன நடந்தது? கடை அப்படியே இருக்குது. இருக்குதா இல்லைங்களா? தேவச்சனமே, he was waiting. He was waiting. He was waiting. உங்க பிரச்சனை போது அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது are you waiting for the Lord? அதுக்குள்ள ஜுரம் ஏறிடுது, வலி ஏறிடுது, பேய் ஆடுது, அதை சிந்திக்க விட மாட்டேன். அப்படியே கிறிஸ்தவத்துல வந்து பழகிட்டோம். அங்க என்ன இருந்ததோ பேரு மாறிக்குது. வேண்டாம், தேவன் பேசுகிற அனுபவம். அவர் என்ன, God is giving a plan. என்ன சொல்றாரு? பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். இப்போ வேர்ட் ஆஃப் காட் கிடைச்சிச்சா? வார்த்தை கிடைச்சிச்சா? சோ ஒரு ஃபாலோ, பின்பற்றுகிற அனுபவம் இருக்கிற அந்த யாக்கோபுக்கு ஃபாலோ கிடைச்சது. இப்போ இவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. இப்ப யாக்கோபு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. யாரு? அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாரு. என்ன அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்போது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்றைய முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால என்று மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப இவர் வரும்போது சிங்கிள், இப்ப டபுள்ஸ் சேர்த்துக்கினாரு. இப்ப எத்தனை பேர் ஆச்சு மொத்தம்? 3 டிக்கெட். இவர் சிங்கிள், டபுள்ஸ் சேர்த்துக்கினாரு. அப்போ 3. இவர் வந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் பெற்று இவருக்கு ஒரு கூட்டம் கிடைச்சிச்சு. அது என்னது? ஒரு பெரிய ஆட்டு மந்தை. இவர் என்ன செய்யறாருன்னா, பயாலஜிக்கல் இல்லாதது எல்லாத்தையும் ஓரங்கிட்டு தன்னோடு இசைந்து இருக்கிற தன்னுடைய கூட்டத்தை சேர்த்து இவர் என்ன பண்றாரு? காட்ஸ்னுடைய ப்ரொபோசலை இப்ப இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். காட்ஸ் ப்ரொபோசலுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இப்ப இவங்களுக்கு அவங்க தகப்பனும் சகோதரர்களும் செய்தது தெரியுமா? இப்ப விளக்குறார். நல்லா இங்க ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கான்செப்டாலதான் யாக்கோபு முழுமையான வெற்றியை பெற்றான். 100 out of 100 வெற்றியை பெற்றான் யாக்கோபு. அது என்ன? ஜஸ்ட் என்ன நடந்ததோ அதை தவிர பில்டப்பா அந்த பிள்ளைகிட்ட சொல்லல. உங்க அப்பா பொறாமப்பட்டாரு, உங்க அப்பா மோசமான ஆளு, நன்றி இல்லாத ஆளு, கெட்டவன், ஏதாவது சொன்னாரா? யாக்கோபு சொன்னது தத்ரூபமாக அவன் எதை விஷனா பார்த்தானோ முகநாடி மாறுது. அதை தவிர ஏதாவது பில்டப் இருந்ததா? தேவச்சனமே, ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறேன்னு நீ பேசுறது எல்லாமே நான் ஸ்பிரிச்சுவல். அதனாலதான் நீ தோற்று போய்.
இங்க இருக்கிற பலர் தோல்விக்கு அடையாளம் ஏன் என்றால், எதை ப்ராப்ளம் என்று நீங்க உணர்ந்தீங்களோ அந்த ப்ராப்ளத்தை பில்ட் பண்ணி உன்னை யார் ரொம்ப விரும்புறாங்களோ அவங்கள்ட்ட நெகட்டிவ பிரஸ்தாபப்படுத்துகிற நீ. உனக்குள்ள வேர்ட் ஆஃப் காட் இருந்திருந்தா என்ன நடந்ததோ அதை தவிர ஒண்ணுமே நீ பேசியிருக்க மாட்ட. பிகாஸ் உன் ஹார்ட் எந்த பிலீஃப்ல இருந்ததோ அந்த பிலீஃப்குள்ள தேவன் இருக்கிறார். தேவனை குறித்து கற்றுக் கொடுக்கிற வேதாகமம் இருக்குது. வேதாகமம் கற்றுக் கொடுத்த தத்துவமாக ஆவிக்குரிய வல்லமை உன் மேல இருக்கும். இது இல்லைனா your follow up is waste. It will never yield any blessings from the Lord. Hallelujah. எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கு? யாக்கோபுடைய கேரக்டர் வெரி 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 ஸ்பெஷல். அவரை பாவம் எல்லாரும் ஊழியக்காரங்களை ஏத்த திட்டு போய ஏமாத்துக்காரன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. He was a perfect gentleman. He was led by the plan, the will and the determination of the Holy Spirit. யாக்கோபு தேவனுடைய சித்தத்தினாலும் திட்டத்தினாலும் தீர்மானத்தினாலும் செயல்படுகிறவனாக தான் இருக்கிறான் என்று இந்த 31ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நல்லா வீட்டுல போய் God's plan work out.